தூத்துக்குடியில் நேற்று பெய்த கனமழையால் 22,000 ஏக்கர் பரப்பளவிலான உப்பளங்கள் நீரில் மூழ்கின. விவரங்களை செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், பாதிப்புகள் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது அபிநயா, தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இரவிலிருந்து நேற்று மாலை வரை பரவலாக மழை பெய்து வந்தது. இந்த மழையானது மாவட்டம் முழுவதுமே மழை பெய்து வந்தது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேம்பாறு முதல் பெரியதாலை வரையில் மழை பெரிய அளவில் பெஞ்சுது. இந்த மழையின் காரணமாக உப்பளங்கள் கிட்டத்தட்ட 22,000 ஏக்கர் பரப்பளவிலான உப்பளங்களானது நீரில் மூழ்கி இருக்கிறது. தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உப்பளங்கள்ல உப்பு உற்பத்தியானது முடிவடைந்து அந்த உப்பளத்தில் இருக்கக்கூடிய ஜிப்சத்தை எடுக்கக்கூடிய பணிகளானது நடந்து வந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நேற்று இந்த பெய்த மழையில வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறதன் காரணமாக இந்த ஜிப்சை எடுக்கக்கூடிய பணி முற்றிலுமாக முடங்கி போயிருக்கிறது. இந்த உப்பளங்கள்ல தேங்கி இருக்கக்கூடிய நீரானது வடிவதற்கு கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்தை தாண்டும் அப்படிங்கிற மாதிரி உப்பள தொழிலாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது வரைக்கும் இவங்களுக்கு வேலை இருக்காது. வழக்கமா உப்பள தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு சார்பில் மழைக்கால நிவாரணமாக 5,000 ரூபாய் வழங்கப்படும். இந்த ரூபாயானது கடந்த மாதம் அவங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய விலைவாசியில தமிழக அரசு கொடுக்கக்கூடிய இந்த 5,000 ரூபாய் தங்களுக்கு போதுமானதாக இருக்காது. அதனால இந்த மழைக்கால நிவாரணத்தை 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி முரளி கணேஷ். வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம். செல்வம், கனமழையினால் பாதிப்புகள் ஏதேனும் ஏற்பட்டிருக்கா? கண்டிப்பாக இல்லையா. வேலூர் மாவட்டத்தில் காலையிலிருந்தே வான மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் அவ்வப்போது லேசான சாரல் மழை பெய்து வந்தது. தற்போது திடீரென கனமழை பெய்ய துவங்கியுள்ளது. அதாவது வேலூர், காட்பாடி, சத்துவாச்சாரி, விருப்பாட்சிபுரம், பொன்னை, லத்தேரி, வள்ளிமலை உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. அபிநயா, இந்த கனமழையின் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த கனமழையினால் தற்போது சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு, அதாவது சாலை முழுவதும் தண்ணீர் செல்வதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையம் பகுதியில் 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் கனமழை பெய்தாலே அப்பகுதிகளில் தண்ணீர் தேங்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் தற்போது பொதுமக்கள் கடும் அவதிப்பும் அடைந்துள்ளனர். இருப்பினும் இந்த கனமழையின் காரணமாக தற்போது விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அபிநயா, மழை குறித்த விவரங்களுக்கு நன்றி செல்வம்.